ஹாய் guys, வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. உருளைக்கிழங்குல முறுக்கு செய்ய போகிறோம். ஒரு நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ரெகுலராக நம்ம வேக வைக்கிற மாதிரி தான். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு முறுக்குக்கு உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அரிசி மாவு 1 கப்பு தேவைப்படுது. இந்த அளவுக்கு இந்த பெரிய சைஸ் உருளைக்கிழங்குக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள், இதற்கு தகுந்த உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள். இதுதான் முறுக்குக்கு தேவையான பொருட்கள். இப்போ மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம். நீங்கள் உங்களுக்கு ஓமமோட ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் தாராளமாக. பாருங்கள், இப்போ நான் கீ சேர்க்குறேன். இந்த இடத்துல நீங்கள் பட்டர் கூட தாராளமாக சேர்த்திக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே சூடாக காய்ச்சின எண்ணெய் 1 புளிக்கரண்டி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் சொல்கிற அளவு. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இடுப்பு சதை குறையணும்னு நினச்சிங்கன்னா நெய்யோட 3 சின்ன வெங்காயத்தை வதக்கி அதோட சிறிதளவு பனங்கற்கண்டு சேர்த்து அரைச்சிட்டு காலையில் மாலையில் 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இடுப்பு சதை நல்லா குறைஞ்சி அழகாயிடுங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் பிசைஞ்சிட்டோம்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். கரெக்டான பக்குவத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த அச்சில் தான் நான் பிழிய போகிறேன். இப்போ இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நாம் தேவையான மாவு எடுத்து இப்போ இந்த அச்சில் போட்டுக்கலாம். இப்போ எப்படி பிழியறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குங்க. நம்ம முறுக்கு எப்படி பிழியறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரே ஒரு செகண்ட் கழித்து அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ நான் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த அச்சு பிடிக்குமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதோட சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வசம்பு, மஞ்சள், துளசி இந்த 3ஐயும் சம அளவு எடுத்து கற்றாழையில் அரைச்சி ஊசி 2 மணி நேரம் உலர விட்டுருங்க. அப்புறம் கழுவுங்க. இந்த மாதிரி 20 டைம் செஞ்சோம்னா தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஒரு 20 முறையாவது கணக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ தடவை நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிற நரம்பு சுருட்டல் நாளடைவில் சரியாயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்மளோட வீட்டில் நாமளே உருளைக்கிழங்கு முறுக்கு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், சவுண்டே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கேட்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்ததுனால கலர் இப்படி இருக்குது. நீங்கள் காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா உப்பு மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். அப்போ இன்னும் முறுக்கோட கலர் ஒயிட்டாகவே இருக்கும்.
எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். செம ரோஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.